ஒரு தலைவரோட பர்சனல் லைஃப் அது எப்போ பப்ளிக் பிரச்சனையா மாறுது? இப்போ இந்த கேள்வி சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்த ஒருத்தரை சுத்தி பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. வாங்க இந்த முழு விஷயத்துக்குள்ளேயும் என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு அலச போற இந்த விஷயம் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. பொது சேவைக்கு வர்றவங்களோட கொள்கையை மட்டும் பார்த்தா போதுமா, இல்ல அவங்களோட குணத்தையும் நாம ஒரு அளவுகோலா வைக்கணுமா? இந்த மொத்த பிரச்சனைக்கும் தொடக்க புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதி விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு கோர்ட்டுக்கு போனதுதான். இது வெறும் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட முடியல, ஏன்னா இது அதுக்கு மேல பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறது ஏதோ ஒரு அரசியல் எதிரி கிடையாது. 20 வருஷத்துக்கும் மேல கூட வாழ்ந்த மனைவி, அவரோட பிள்ளைகளோட தாய். அதனாலதான் அந்த விஷயம் இவ்ளோ தீவிரமா பார்க்கப்படுது. அந்த விவாகரத்து மனுவில ரொம்பவே அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுகள் வரிசையா அடுக்கப்பட்டிருக்கு. திருமண பந்தத்தை மீறின ஒரு உறவு, அதை முடிச்சுக்கிறேன்னு கொடுத்த வாக்க காப்பாத்தாதது, அதனால ஏற்பட்ட மனரீதியான பாதிப்புகள்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இந்த சட்ட போராட்டத்தோட மையமா இருக்கு. சரி, இந்த தனிப்பட்ட விஷயம் எப்படி ஒரு பெரிய அரசியல் புயலா மாறுதுன்னு பாப்போம். இங்க ஒரே கட்சி தான், ஆனா 2 விதமான நியாயம் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப வலுவா எழும்புது. விஜயோட சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அதாவது, இதே மாதிரி ஒரு தப்பு செஞ்ச ஒரு கட்சி நிர்வாகிய உடனே பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. ஆனா அதே குற்றச்சாட்டு கட்சி தலைவர் மேல வரும்போது மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசாம முழுசா அமைதியா இருக்கிறாங்க. இது அவரோட கொள்கைக்கும் நேர்மைக்கும் வைக்கப்பட்ட ஒரு பெரிய சோதனையா பார்க்கப்படுது. இது சுவாபாவிகமாகவே ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? ஒரு ரூல்னா அது எல்லாருக்கும் ஒண்ணுதானே? தொண்டனுக்கு ஒரு நியாயம், தலைவனுக்கு ஒரு நியாயமா? இது வெளிப்படையான இரட்டை நிலைப்பாடு இல்லையா? இங்கேதான் ஒருத்தரோட தனிப்பட்ட நேர்மைக்கும் பொது வாழ்க்கையில அவங்க மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் நேரடி தொடர்பு வருது. அதாவது, கட்டிக்கிட்ட மனைவிக்கு கொடுத்த வாக்கையே காப்பாத்தாதவரு நாட்டு மக்களுக்கு கொடுக்கற வாக்கை எப்படி காப்பாத்துவாருங்கிற கேள்வி நேரா கேட்கப்படுது. இந்த வாதம் ரொம்ப சிம்பிள். ஒருத்தரால தன்னோட சொந்த வாழ்க்கையில கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியலன்னா பொதுவெளியில கொடுக்கற வாக்குறுதிகளை மட்டும் மக்கள் எப்படி நம்புவாங்க? அந்த நம்பிக்கைக்கான அடித்தளமே ஆட்டம் காணுது இல்லையா? இது வெறும் அரசியல் பத்தி மட்டும் அல்ல. இந்த சர்ச்சை அவரை சுத்தி இருக்கிற குடும்பத்தையும் அவரை நம்புற ஆதரவாளர்களையும் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த விஷயத்துல அவரோட பிள்ளைகள் கூட அம்மாவுக்கு ஆதரவா நிக்கிறதா சொல்லப்படுது. இது இந்த பிரச்சனையை இன்னும் சிக்கலாக்குது. ஒருவேளை அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னா பிள்ளைகள் ஏன் அவருக்கு எதிராக நிக்க போறாங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. குடும்பத்தை தாண்டி வெளியில பாட்டா இந்த சர்ச்சை அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு, குறிப்பா அவர் அண்ணானு உரிமையோட கூப்பிடுற பெண் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை கொடுத்திருக்கு. இதனால ஆதரவாளர்கள் மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி ஓடுது. ஒரு நிமிஷம் யோசிங்க, இதே தப்ப நம்ம சொந்த அண்ணன் செஞ்சிருந்தா நாம அவரை இப்படிதான் ஆதரிப்போமா? இது அவங்க மனசாட்சியவே உழுக்கிற ஒரு கேள்வியா மாறிடுது. ஓகே, இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு விவாதங்கள், இதுக்கெல்லாம் மையமா இருக்கிற அந்த நபர் என்ன பதில் சொல்லியிருக்கார்? இதுதான் இப்ப இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. அரசியல்ல மௌனம் சம்மதத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மத்தவங்க அந்த அமைதிக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிடுவாங்க. இங்கேயும் அதுதான் நடக்குது. இந்த மௌனம் குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. பொதுவா இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? குற்றச்சாட்டுகளை உடனே மறுக்கலாம், இல்ல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம், இல்ல இது எங்க தனிப்பட்ட விஷயம் சொல்லி விலகிக்கலாம். ஆனா இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதை முழுமையான மௌனம். இறுதியா இந்த முழு பிரச்சனையும் தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை வைக்குது. இந்த முழு விவாதமும் நமக்கு சொல்ற ஒரே விஷயம், தலைமை பண்புங்கிறது வெறும் கொள்கைகளும் திட்டங்களும் மட்டும் கிடையாது. அது ஒரு தலைவரோட குணத்தையும் நேர்மையும் சார்ந்தது. அதனால வாக்காளர்கள் ஒரு தலைவரோட கவர்ச்சியை மட்டும் பார்க்காம அவரோட குணத்தையும் எடை போட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ இதையெல்லாம் நாம பார்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் நம்ம எல்லார்கிட்டயும் மிஞ்சி நிக்குது. அரசியல்ல ஒருத்தரோட குணம், அவரோட கேரக்டருங்கிறது வெறும் ஒரு ஆப்ஷனல் தகுதியா? அதாவது, இருந்தா நல்லது, இல்லனாலும் பரவாயில்லையா? இல்ல அது ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய அத்தியாவசியமான தகுதியா? இதுக்கு பதில் என்னன்னு நீங்க தான் யோசிக்கணும்.